வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சிவகரி அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க வரோம், நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டி அடுத்த நகர்வுன்னு பார்ப்போம். அதுக்கு மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட்டுக்கு டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனுக்கு ஜாயின் பண்ணிங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட் நம்ம என்ன சொல்லியிருந்தோம் நடந்து பார்ப்போம். நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ், ஃபஸ்ட் சப்போர்ட். இது என்ன சொல்லியிருந்தோம், ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ணுச்சுன்னா மார்க்கெட் வந்து வீக்கு, ஆனால் அப்சைடு தான் போக வாய்ப்பு அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதாவது செகண்ட் சப்போர்ட் வரைக்குமே மார்க்கெட் வந்து அப்சைடு தான் வாய்ப்பு அப்படின்னு கொடுத்துருந்தோம். அதே சமயத்தில் அந்த ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணும்போது மார்க்கெட்டில் புல்லிஸ் இருக்க வாய்ப்பு அப்படிங்கிற கொடுத்துருந்தோம். ஆனால் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ண வீக் அப்படிங்கிறது கொடுத்துருந்தோம். ஆனால் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட் பிரேக் பண்ணால் மார்க்கெட் வீக். மார்க்கெட் வந்து ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ணால் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் தான் போக வாய்ப்பு அப்படின்னு கொடுத்துருந்தோம். ஆனால் அந்த ரேஞ்சுக்கும் போல் ஒரு ரேஞ்சுக்கு வந்து ஒரு சைட்வேஸ் செட்டப்லேயே மார்க்கெட் முடிஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட நம்ம கொடுத்துருந்து அந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டுக்குள்ளே மார்க்கெட் முடிஞ்சிருச்சு. சரி, ஓகே, பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். நம்ம பேங்க் நிஃப்டியில் அதே தான் சொல்லியிருந்தோம். அதாவது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ணால் மார்க்கெட் வீக்கு, அந்த ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் தான் போக வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். அதே சமயத்தில் ஃபஸ்ட்டு சப்போர்ட் எடுத்து ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணும் பட்சத்தில் மார்க்கெட் வந்து புல்லிஸாக இருக்க வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தோம். ஆனால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெரிய மூவ்மெண்ட்ஸில் நம்ம கொடுத்த ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் போய்ட்டு திருப்பி அந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட் ரேஞ்சிலே வந்து ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. சரி, ஓகே, நம்ம தலைப்பு அப்படி தான் கொடுத்தோம். மார்க்கெட் வந்து ஒரு கணிக்க முடியாத செட்டப்பில் தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கிளியரான செட்டப்பில் மார்க்கெட் இல்லை. சரி, ஓகே, நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்பு நிஃப்டிலேருந்து பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி சார்ட் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு இடத்துல ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ டே கேண்டில். ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் வச்சுருக்கேன். இப்போ டே கேண்டில் பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா ஸ்பின்னிங் டாப் முடிச்சிருக்காங்க. நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு ஹேங்கிங் மேன் செட்டப்பில் இருந்துச்சு. அது ஹேங்கிங் மேனாகவும் இல்லை, அதுக்கு கீழே க்ளோசிங்கே இந்த நேற்றோட கேண்டில் கீழே தான் கொடுத்துட்டாங்க. இருந்தாலும் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த இடம் இருக்குது பாருங்கள், கிட்டத்தட்ட 24,353 அப்படிங்கிறது வந்து டபுள் டாப் ஏரியா பிரேக் பண்ணி தான் மார்க்கெட் போயிருக்கு. அந்த ரீடெஸ்ட் பண்ணுறது வாய்ப்பு இருக்குது. மார்க்கெட் வந்து அந்த 24,337 சப்போர்ட் எடுத்து திருப்பி அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஃப்ரெண்ட்ஸ், இதை பிரேக் பண்ண மட்டும் தான் அடுத்து நம்ம ஃபாலை பற்றி பேசலாம். அதனால் இது வரைக்குமே நமக்கு அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதாவது 24,535 அப்படி வச்சுப்போம். இதுக்கு மேலே இருக்கும் பட்சத்தில் மார்க்கெட் அப்சைடு தான் இருக்கும். சரி, ஓகே, 50 மினிட்ஸில் பார்ப்போம் என்ன நடக்க வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ், 50 மினிட்ஸில் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 24,722. செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 24,857. இது வந்து நேற்று போன ஹை. சரி, ஓகே, சப்போர்ட் எடுத்து ரெண்டே ரெசிஸ்டன்ஸ் தான் போட்டிருக்கோம். சப்போர்ட் எடுத்து 24,580, அடுத்து 24,495, 24,342. சரி, ஓகே, இது என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் வாய்ப்புன்னு பார்த்தோம்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு அந்த 24,495 தான் ஃபைனல் சப்போர்ட்டாக இருக்க வாய்ப்பு. இது பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் ஃபால் இருக்கும். அதே சமயத்தில் நம்ம வந்து 24,541 சொல்லியிருக்கோம், 37 சொல்லிவிட்டு அதை சின்ன எல்லோ ஜோன் போட்டுறேன். இந்த இடம் வரும். இந்த எல்லோ ஜோனில் சப்போர்ட் எடுத்தாலே மார்க்கெட் ஓரளவு ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆனால் இந்த எல்லோ ஜோனை பிரேக் பண்ணாலே மார்க்கெட் வீக். அதாவது இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ணி ஃபஸ்ட்டு சப்போர்ட்லேயே போனாலும் மார்க்கெட் அப்சைடு போக வாய்ப்பு இருக்கும். ஆனால் அப்சைடு பெருசாக போகிற மாதிரி தெரியல. மார்க்கெட் ரேஞ்சுக்குள்ளே இருக்க தான் வாய்ப்பு தெரியுது. அதிகமாக பார்த்தீங்கன்னா என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது முதல்ல பாட்டிங்க, இது வேண்டியில்லை, அப்புறம் சொல்கிறேன். மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு அந்த 722க்கும் அந்த எல்லோ ஜோனுக்கும் 24,530க்கும் 720 இந்த கிட்டத்தட்ட 200 பாயிண்ட்ஸ்க்குள்ளே தான் நாளைய மார்க்கெட்டு இதுக்குள்ளே இருக்கிறது வாய்ப்பு அதிகம். ஃப்ரெண்ட்ஸ், இதுமாரி சைடுவேஸ் இருக்கிறது வாய்ப்பு தான் அதிகமாக தெரியுது. சைடுவேஸ்னாலும் 200 பாயிண்ட்ஸ் நல்ல மூவ்மெண்ட்ஸ் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. மேலே எங்கேயுமா இருக்கும் அப்படி தான் தெரியுது. ஆனால் அந்த எல்லோ ஜோனை பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் வீக்கு. அதுலேருந்து 24,495 பிரேக் பண்ணால் மார்க்கெட்டில் அடுத்தது பார்த்திங்கன்னா செல்லிங் வரதுக்கான வாய்ப்பு. கீழே வந்தீங்கன்னா செல்லிங் இருக்க வாய்ப்பு இருக்கும். நம்ம இது வரைக்கும் செல்லிங் சொல்லலை, இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் சொல்கிறோம். அதாவது 24,500 பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் ஃபால் இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் மார்க்கெட் இந்த எல்லோ ஜோனில் சப்போர்ட் எடுத்துச்சுன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும். 24,722. இந்த 722 பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டை அடுத்து புல்லிஸ் எதிர்பார்க்கலாம். இது பிரேக் பண்ணால் தான் அடுத்து நம்ம புல்லிஸ் எதிர்பார்க்கலாம். ஆனால் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நாளைக்கு ஒரு வால்டைல் மார்க்கெட்டாக இருக்கும். மேலே எங்கேயும் இருக்க வாய்ப்பு. அதாவது இந்த எல்லோ ஜோனுக்கும் 24,540க்கும் 720 கிட்டத்தட்ட 180 பாயிண்ட்ஸ் அந்த ரேஞ்சு வரும் நினைக்கிறேன். 580 170 பாயிண்ட்ஸ் வரும். இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்க தான் ஃப்ரெண்ட்ஸ் வாய்ப்பு அதிகம். சரி, ஓகே, பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஆனால் ஒரு மார்க்கெட்டுக்கு கிளியரான செட்டப்பில் இல்லை. இன்னமும் வந்து அப் சைடாக டவுன் சைடான கிளியராக மார்க்கெட்டில் மதில் மேல் பூனை அந்த செட்டப்பில் தான் இருக்குது. சரி, ஓகே, பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு இடத்துல ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ டே கேண்டில். ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் வச்சுருக்கேன். இப்போ டே கேண்டில் பொறுத்தவரை பார்த்தோம்னா இது ஒரு பெரிய ஹேங்கிங் மேன் போட்டால் அடுத்த ஹேங்கிங் மேன் தான் போட்டுருக்காங்க. இது இன்சைட் கேண்டில், இந்த கேண்டிலுக்கு இன்சைடாக இந்த கேண்டில் இருக்குது. அப்படி பார்த்தா இந்த ரெட்டோட, அதாவது நேற்றோட கேண்டில் லோவை பிரேக் பண்ணால் ஃபால் இருக்கும், ஹையை பிரேக் பண்ணால் மார்க்கெட்டில் புல்லிஸ் இருக்கும். அதுக்கான செட்டப்பில் தான் இருக்குது. நிஃப்டியை கம்பேர் பண்ணுறப்ப பேங்க் நிஃப்டி ஸ்ட்ராங்கான செட்டப்பை தான் இருக்க மாதிரி தெரியுது டே கேண்டில் பொறுத்தளவுக்கு.
சரி ஓகே 50 மினிட்ஸில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் 50 மினிட்ஸ் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 53,888, அது நேற்று போன ஹை. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 54,010 அப்படிங்கிறது அடுத்தது பக்கத்துலேயே இருக்குது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஆல் டைம் ஹை 54,467. சப்போர்ட்னு எடுத்துட்டோம்னா 53,326 அப்படிங்கிறது இன்றைக்கி போன லோ தான் ஃபஸ்ட் சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 53,055 அப்படிங்கிற அடுத்த சப்போர்ட்டு, அடுத்து 52,577. சரி ஓகே, இது என்ன மாதிரி மூமெண்ட்ஸ் வாய்ப்புன்னு பார்த்தோம்னா, என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு, அதாவது இந்த செகண்ட் சப்போர்ட் வரைக்குமே மார்க்கெட் வந்து ஸ்ட்ராங்குன்னு எடுத்துக்கலாம். இந்த 53,055 வரைக்கும் ஸ்ட்ராங்குன்னு எடுத்துக்கலாம். இதை விட்டு இறங்கினா மட்டும் தான் மார்க்கெட் வந்து டவுன் சைடு போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஆனால் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்க தான் வாய்ப்பு அதிகமாக தெரியும். இதுவும் ஒரு ரேஞ்ச் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 53,300க்கும் 800க்கும் கிட்டத்தட்ட 550 பாயிண்ட்ஸ் வித்தியாசம் இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். ஒருவேளை மார்க்கெட் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ணாலும் மார்க்கெட் வந்து அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த செகண்ட் சப்போர்ட்டில் சப்போர்ட் எடுக்கிறது செலக்ட் ஆகலை, இதில் சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். சப்போர்ட் எடுத்தாலும் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ரேஞ்ச் இன்றைக்கி போன ஹை அந்த ரேஞ்ச் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். அதாவது 53,725 டு 53,888 வரைக்கும் போகிறது வாய்ப்பு இருக்கும். இந்த 53,055 பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் ஃபால் இருக்கும். இப்போ நாளைய மார்க்கெட்டு தான் வந்து மார்க்கெட் வந்து எந்த டைரக்ஷனுங்கிறத ப்ரிடிக்ஷன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும். அப்படி தான் தோணுது. மார்க்கெட் செட்டப்போடு தான் இருக்குது. ஏன்னா இப்போயும் மதில் மேல் போன செட்டப்பில் தான் இருக்குது. எந்த டைரக்ஷன் இது வரைக்கும் இன்றைக்கும் வந்து டைரக்ஷன் கொடுக்கல மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு எந்த சைடு போக போகிறோங்கிறது. அந்த 54,000 பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் அப் சைடு, 53,000 பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் ஃபால். இதுக்கு இடையில் இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.